அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் வே டு இன்ஜினியரிங் ட்ராயிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்போலா. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கான கொஷின், ட்ரா எ ஹைப்பர்போலா when the distance of focus from the directrix is 60 mm and the eccentricity is 3/2. ஓகே, எசென்ட்ரிசிட்டி என்றால் நமக்கே தெரியும், மையப்பிளர்ச்சி முறையை பயன்படுத்தி ஹைப்பர்போலாவை வரையலாம். ஓகேவா? முதலாவதாக கிவன் டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். ஹைப்பர்போலா தான் வரைய போகிறோம். ஓகே, நேர்குவி வட்டம் என்று அழைக்கப்படுகிறது அல்லது அதிபரவளையம் என்றும் கூறலாம். எசென்ட்ரிசிட்டி முறையில் ஹைப்பர்போலாவை வரையணும் அப்படின்னா நமக்கு எசென்ட்ரிசிட்டி வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எசென்ட்ரிசிட்டி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 3/2 கொடுத்துருக்காங்க. ஓகே, டைரக்ட்ரிக்ஸ் ஃப்ரம் த ஃபோக்கஸ் இஸ் 60 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எசென்ட்ரிசிட்டினா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். மைய பிளர்ச்சி என்று சொல்லலாம். எசென்ட்ரிசிட்டி வேல்யூ, எசென்ட்ரிசிட்டி அப்படின்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி மெத்தடை பயன்படுத்தி நாம் எலிப்ஸும் வரையலாம். அடுத்தது பேரபோலா, அடுத்தது ஹைப்பர்போலா அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஓகே, ட்ரா அண்ட் எலிப்ஸ் பை எசென்ட்ரிசிட்டி மெத்தட், ட்ரா பேரபோலா பை எசென்ட்ரிசிட்டி மெத்தட், ஹைப்பர்போலா பை எசென்ட்ரிசிட்டி மெத்தட் அப்படின்னு நம்ம டைரெக்டாக கொடுத்தா வரைஞ்சிடலாம். சில சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி மெத்தடுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அது எலிப்ஸா இல்லை பேரபோலாவா அல்லது ஹைப்பர்போலாவான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இந்த எசென்ட்ரிசிட்டி வேல்யூ வேல்யூ இருக்குது இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே 1 விட குறைவாக இருந்தால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3/4, எலிப்ஸுக்கு 3/4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, பேரபோலாவுக்கு எப்பயுமே வந்து 1/1 தான் வரும். ஹைப்பர்போலாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி வரும், 3/2 அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ 3/2னே வச்சுக்கலாம் ஹைப்பர்போலாவுக்கு. இப்போ இதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம் கேல்குலேட்டரில். ஓகே, இப்போ வந்து எசென்ட்ரிசிட்டி வேல்யூ 3/4 போடலாம். ஓகே, எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 0.75 வருது. ஓகேவா? அப்போ 1 விட வந்து நமக்கு குறைவான அளவு அப்படின்னாவே அது வந்து நமக்கு எலிப்ஸ். ஓகே, 1 விட குறைவாக இருந்தால் அது வந்து எசென்ட்ரிசிட்டி வேல்யூ 1 விட குறைவாக இருந்தால் அது எலிப்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/1 போட்டாங்க அப்படின்னா 1 = 1 அப்படின்னு வந்துச்சிங்கன்னா அது வந்து பேரபோலா. ஓகே, அடுத்தது வந்து ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாவுடைய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3/2 கொடுத்துருக்காங்க. ஓகே, 1.5 வருது. சரிங்களா, 1.5 வருது. அப்போ வந்து வேல்யூ, எசென்ட்ரிசிட்டி வேல்யூ அதிகமாக இருக்குது 1 விட. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஹைப்பர்போலா என்று கூறலாம். ஓகேவா? ஓகே, ஹவு டு ட்ரா ஹைப்பர்போலா பை எசென்ட்ரிசிட்டி மெத்தட். ஓகே, ட்ரா எ வெர்டிக்கல் லைன். Okay, this line name is directrix line. Okay, put the point as D and D dash. Okay, next we draw the horizontal line from the directrix line at any point. Okay, this line is called as axis line, named as point as C and C dash. Okay, this is directrix line D dash, this is axis line C dash. Okay, this is நிலைக்கோடு, இது வந்து நிலைக்கோடு, இது வந்து அச்சுக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக when the distance from the directrix to the focus, the value okay 60 mm. This is the directrix line. We mark the focus for 60 mm from here to point as C. Okay, C to we mark the 60 mm. This point is called as focus point. Okay, next we divide the C to F point 60 mm as how many equal parts means. Okay, this is the eccentricity value. Substitute this. Okay, 3/2 as
3 plus 2 equal to 5 equal parts. Okay, the point C to F, we divide the 5 equal parts. Okay, divide the CF as, okay, 60 mm into 5 equal parts. Okay, 3 plus 2 equal to 5 mm. Okay, 60 divided by, okay, 5 equal parts means we get 12 mm for each part. Okay, next we take the measure from the compass. Okay, 12 mm. Okay, we divide the 5 equal part as from point C to F, 1 equal part, 2 equal part, 3 equal part, 4 equal part and 5 equal parts. Okay, next we find out the vertex point. Okay, vertex point VC by VF. Okay, E equal to VC by VF or VF by VC. Okay, VF by VC equal to eccentricity value 3/2. Okay, அதாவது 3 பாகம் எஃப்ல இருந்து 3 பாகம் தள்ளினா நமக்கு V கிடைக்கும். அதே மாதிரி சியில் இருந்து 2 பாகங்கள் தள்ளினா V கிடைக்கும். இதுதான் சி, 1வது பாகம் 2வது பாகம். அப்போ இந்த பாகம் தான் நமக்கு வந்து வெர்டெக்ஸ் பாயிண்ட். அட் த சேம் டைம் வியில் எஃப்ல இருந்து V பாயிண்ட் கிடைக்கணும் அப்படின்னா 3 பாகம் தள்ளணும், 1 2 3. ஓகே, அப்போ the point number 2 as vertex point. Okay, now we draw the vertical line in the point V. Okay, this is the point V, vertex point. We draw the vertical line. Okay, now we take the compass. Okay, put on the V and extend to F point. Okay, this is the F point. We draw an arc from the F to, okay, intersect the V point. Okay, this point name as G. Okay, now we draw the inclined line from point C to G. Okay, inclined line. Okay, put the dimensions from here to here. C to F means 60 mm and we divide the 5 equal parts as VC as 2 parts. Okay, and VF as 3 parts. Okay, now we erase this 1 point, 2 point, 3 point, 4 point. Now we mark the 10 mm from vertex point V. Okay, we placed the 0 as vertex point and now we divide the 10 mm. Okay, first 10 mm, second 10 mm, third 10 mm, fourth 10 mm, fifth 10 mm, sixth 10. Okay, enough. Draw the vertical lines from the point 1 to upper line and lower line. Okay, same as 2 3 4 and 5 in directly. Okay, we draw the vertical lines. Okay, put the point as 1 mean 1 dash 2 2 dash 3 3 dash 4 4 dash 5 5 dash. Now we take the compass, we measure the 1 to 1 dash line. Okay, go to the focus point. Okay, draw a, intersect the arc. Okay, 1 and 1 dash. Okay, same as we go to second point 2 2.2 2 dash point. Okay, go to focus point and intersect the arc as 2 and 2 dash. Okay, measure the 3 to 3 dash point.
Okay, go to the focus point, draw a arc from third line. Okay, this is the third line. Okay, next we extend the 4 to 4 dash point. Okay, 4 to 4 dash point, go to focus and draw the arc. 4 to 4 dash line here intersects here. This not intersects, we will extend after. Okay, next we measure the 5 to 5 dash point. Okay, go to focus point and draw a arc, 5 point and 5 dash point. Okay, put the point as P1, P2, P3, P4, P5 and P1 dash, P2 dash, P3 dash, P4 dash and P5 dash. Okay, now we trace the hyperbola from vertex point to P1, P2, P3, P4, P5. Again we from V point V2, P1, P2, P3, P4 and P5. Okay, now we finish the hyperbola curve by eccentricity method. Okay, if any have doubts in this topic means you will comment in under comment section, and you like this video means share your friends. Okay, thanks for watching.